ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இனி வந்து ரூ. 1000 இல்லை ரூ. 3000. அதாவது ரூ. 3000 சொன்னோடனேயும் மொத்தமாக ரூ. 3000 போட மாட்டாங்க. அது எதுக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்து மகளிர் உதவித்தொகை அதாவது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் கொடுப்பாங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக எழுதி போடலாம். ஒரு 2,00,000 பேருக்கு தனியாக இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இனி மறுபடியும் ஆள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, கார்ப்பரேஷன் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துலையும், அப்புறம் புதுமை பெண் திட்டத்தின் கீழ்லையும் ரூ. 1000 இந்த 2க்குமே ரூ. 1000 தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூலில் வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழே 6 to 12 படிக்கிற பொண் குழந்தைகளுக்கு வந்து மாதம் மாதம் வந்து ரூ. 1000 போட்டு விட்றாங்க. அவங்க வந்து இளங்கலை அதாவது டிகிரி முடிக்கந்தண்டிக்கும் அந்த அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ராமாமிர்தம்மா மூவலூர் ராமாமிர்தம்மா திட்டத்தை அந்த அம்மையார் கீழே திருமண நிதியுதவி திட்டத்தை தான் இப்போ வந்து உயர்கல்வி திட்டமாக வந்து மாற்றி இதை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து பசங்களுக்கும் இதே மாதிரி வந்து மாதம் மாதம் ரூ. 1000 வழங்குற மாதிரி அதை நேரடியாக அவங்க அக்கௌண்ட்லேயே போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து அது ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2,50,000 மக்களுக்காக இலவச வீடு கட்டி தரதுக்காண்டி அதுக்கும் நிதியுதவி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பயனுள்ளதை வந்து எப்படி என்னன்றதை டீட்டெயில் கேட்டு உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு விசாரித்து இதுக்கான பலனை பெறுங்க. எந்த ஒரு திட்டத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.